இன்னைக்கு நாம 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தினுடைய 5வது பாகத்தை நாம சிந்திக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த நிமிடங்களை கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேல் 16வது அதிகாரம். இங்க சாமுவேல் பெத்லெகேமுக்கு வந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகிப்பதற்காக கர்த்தரால் அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த 16வது அதிகாரத்தில் இன்னும் நான் புரிந்து கொண்ட, நான் தெரிந்து கொண்ட உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது நிச்சயமாக உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாப்பை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன்தான் ஆக்கும் என்றான். இப்படி ஈசாயினுடைய பிள்ளைகள் அங்க சாமுவேலுக்கு முன்பாக வராங்க. இந்த பட்டியலில் ஒரு வித்தியாசத்தை நம்ம கவனிக்க முடியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 10வது 11வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிக்கலாம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். ஈசாய் தன்னுடைய ஆண் பிள்ளைகளில் 7 ஆண் பிள்ளைகளை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். இங்க 10வது வசனத்துல வாசிக்கிறோம், ஈசாய்க்கு 7 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. 11வது வசனத்துல ஈசாய் சொல்றாரு, எல்லாருக்கும் இளையவன், த யங்கஸ்ட் சன், அதாவது 8வது மகன். என ஏற்கனவே 7 ஆண் பிள்ளைகள் சாமுவேலுக்கு முன்பாக போயிட்டாங்க. 8வது ஆண் பிள்ளை, கடைசி பிள்ளை, கடைக்குட்டி, அங்க ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஈசாய் சொல்றாரு. அப்ப இந்த கணக்கின்படி பார்க்கும்போது ஈசாய்க்கு 8 ஆண் பிள்ளைகள் என்று நாம புரிந்து கொள்கிறோம். 1 நாளாகமும் 2வது அதிகாரத்தில் ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. 1 நாளாகமும் 2வது அதிகாரம். இங்க வசனங்கள் 13லிருந்து 16 வரைக்கும் வாசிக்கிற 1 நாளாகமும் 2வது அதிகாரம் வசனங்கள் 13லிருந்து 16. ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாப்பையும் அபினத்தாப் என்னும் 2ஆம் குமாரனையும் சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும், இந்த சிம்மா தான் இங்க 1 சாமுவேல் 16ல் நம்ம வாசிக்கிறோம் சம்மா என்று. 1 சாமுவேல் 16:9 ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அந்த ஷம்மா தான் இங்க வந்து சிம்மான்னு வாசிக்கிறோம். பிற்பாடு 1:2-14 நெதனெயேல் என்னும் 4ஆம் குமாரனையும், அல்லது நத்தானியேல், ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும், ஒத்சேம் என்னும் 6ஆம் குமாரனையும், தாவீது என்னும் 7ஆம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயாள், அபிகாயில் என்பவர்கள். இப்ப இங்க நம்ம வாசிக்கும் போது ஈசாயினுடைய பெண் பிள்ளைகளுடைய பட்டியல் இருக்குது. 2 பெண் பிள்ளைகள், அதுல மாற்றம் இல்லை. ஆனா ஆண் பிள்ளைகளுடைய பட்டியல்ல வித்தியாசம் இருக்கு. 1 சாமுவேல் 16ல் என்ன வாசிக்கிறோம், சாமுவேலுக்கு முன்பாக ஈசா 7 ஆண் பிள்ளைகளை கடந்து போக பண்றாரு. 8வது மகன், கடைசி மகன் தாவீதுன்னு சொல்றாரு. ஆனா 1 நாளாகமத்துல வாசிக்கிறோம் 15வது வசனம், 1 நாளாகமம் 2:15, தாவீது 7ஆம் குமாரன் என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த பட்டியலுக்கு அந்த பட்டியலுக்குள்ள வித்தியாசத்தை வைத்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும்? வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு நடுவுல ஒரு புள்ள இறந்து போயிருக்கணும். ஏன்னா சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு வரும்போது ஈசாய்க்கு மொத்தம் 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதுல 7 பேரை கடந்து போக பண்றாரு. 8வது தான் தாவீது வர்றாரு. ஆனா 1 நாளாகமத்துல 2:15 தாவீது 7வது குமாரன் என்று சொல்லப்படுறார்.
ஸோ தாவீதுக்கு முந்தி இருந்த 7 ஆண் பிள்ளைகளில் ஒருவர் இறந்து போயிருக்க வேண்டும். அதனால தான் இந்த 4ஆம் புஸ்தக பட்டியலில் தாவீது 7வது பிள்ளையாக அங்கே வர்றார். ஸோ 1 சாமுவேல் 16 தான் தெளிவாக சொல்லுது, ஈசாய்க்கு மொத்தம் 8 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். அதில் வரிசைப்படி ஈசாய்க்கும் நித்சவேத் என்ற தாவீதினுடைய அம்மாவுக்கும், நித்சவேத் என்ற பேர் பைபிள் இல்லை, அது நம்ம போன ஒரு சில கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம சிந்தித்தோம். அது யூதர்களுடைய புத்தகத்தில் ஈசாயினுடைய மனைவியினுடைய பேர் நித்சவேத் என்று சொல்லப்பட்டிருக்குது என்பதை நம்ம சிந்தித்தோம். ஸோ இங்கே தாவீது அவங்க தாயை பற்றி அவர் சங்கீத புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். சங்கீத 51லையும் என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ இங்கே தாவீது 8வது பிள்ளை, கடை பிள்ளை. அவருக்கு அடுத்து 2 தங்கச்சி இருக்கிறாங்க. அப்படி 8வது பிள்ளையாக இருக்கிற இந்த தாவீதை அந்த தெய்வீக அந்த அங்கீகாரமும் தெய்வீக வல்லமையும் ஒரு சீக்ரெட்டான ஒரு சிறைமொழி, எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாமல், தலையின் மீது எந்த கிரீடமும் சூட்டப்படலை, கைகளில் எந்த செங்கோலும் கொடுக்கப்படலை, ஆனாலும் தெய்வீக அங்கீகாரமும் தெய்வீக வல்லமையும் தாவீதின் மீது அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளிலிருந்து தாவீது தேவ பார்வையில் ராஜாவாக இருக்கிறார். இங்கே ஏன் தாவீதை தெரிந்து கொண்டார் என்கிற அந்த காரியத்தில் பல காரியங்களை நாம் சிந்திச்சுட்டு வரோம். ஒன்று நம்ம பார்த்தோம், அவர் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அவர் கரிசனையாக இருந்தார், அதனால கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார் என்றும் நாம் சிந்தித்தோம். இதுக்கு முந்தைய கூட்டத்தில் 4வது பார்ட்டில் நம்ம என்ன சிந்தித்தோம்னா, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாள் முதற்கொண்டு 1 சாமுவேல் 16:13 வாசிக்கிறோம், சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான், அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கியிருந்தார். ஸோ கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே இருந்ததுனால தான் அவரால் சிங்கத்தையும் அந்த கரடியையும் கொல்ல முடிந்தது. எப்படி நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்தில் அங்கே சிம்சோன் தேவ ஆவியானவர் பலமாய் சிம்சோன் மேலே திம்னாத்துக்கு போகும்போது, பொண்ணு பார்க்க போகும்போது, அங்கே திராட்சை தோட்டங்களின் வழியாக போகும்போது அங்கே சிங்கத்தை ஒரு ஆயுதமும் இல்லாமல் சிம்சோன் பெரும் தேவ ஆவியானவர் இறங்கினதுனால, தேவ ஆவியானுடைய பலத்தினால மட்டும் அவர் வெறும் கையில் சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல கிழித்து போட்டார். அதன் அடிப்படையில் இங்கே 1 சாமுவேல் 16:13 படி கர்த்தருடைய ஆவியான ஒரு தாவீதின் மேலே இருந்ததுனால அவர் சிங்கத்தையும் கரடியையும் கொன்றிருக்கலாம் என்று நாம் இதுக்கு முந்தைய கூட்டத்தில் சிந்தித்தோம். ஆனால் இன்னைக்கு இன்னொரு கோணத்தில் மறுபடியும் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தை நாம் வசனத்தோடு வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது வசனத்துக்கு வசனம் ஜோடி இல்லாமல் இராது. பரந்த மனப்பான்மையும் தேவனுடைய அந்த சமிக்கைன்னு சொல்லுவாங்க, அவருடைய சிக்னல், இது தேவனால் ஏற்படுத்தப்படுகிற காரியங்களை நாம் விளங்கி கொள்ளணும். வேதத்தில் எல்லா குறிப்புகளும் நமக்கு திட்டமாக கொடுக்கப்படவில்லை தான், ஆனாலும் நாம் இதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1 அதிகாரத்தில் அங்கே நம்ம பெனாயா என்கிற ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். சிம்சோன் சிங்கத்தை தேவ ஆவியானுடைய பலத்தினால தான் கொன்றார். தாவீது பரிசுத்த ஆவியானவர் பெறுவதற்கு முன் சிங்கத்தையும் கரடியும் கொன்றாரா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதற்கு பிற்பாடு சிங்கத்தையும் கரடியும் கொன்றாரா? எப்பொழுது ஆட்டுக்குட்டிகளை 2 ஆட்டுக்குட்டிகளை அவர் சிங்கத்தின் வாயிலிருந்தும் கரடியின் வாயிலிருந்தும் காப்பாற்றினார்? இது ஏன் இங்கே சொல்றது அப்படின்னா, இன்னைக்கு தேவ ஆவியானவரை பெற்று செய்கிற ஊழியம், தேவ ஆவியானவரை பெறாமல் செய்கிற காரியங்கள் உண்டு. அதனால் நம்ம இதில் தெளிவாக இருக்கணும், ஆவிகளை பகுத்தறியணும் என்பதற்காக தான் இதை நான் நிறுத்தி இதை பகிர்ந்து கொள்கிறேன். 1 நாளாகமம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 11:22, பராக்கிரமசாலியாகிய
யோய்தாவின் குமாரனும் பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான். பெனாயா செய்கைகளில் வல்லவன். அவங்க அப்பா பேர் யோய்தா. அவர் ஒரு பெரிய பராக்கிரமசாலி, ஒரு பெரிய ஒரு பாடி கார்டு தாவீதுக்கு. அதே நேரத்தில் ஒரு யுத்தத்தில் ஒரு வாரியர், பராக்கிரமசாலி. இந்த பெனாயா என்ன பண்ணாருன்னா, அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். தாவீது ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் தான் கொன்னார். சிம்சோனு ஒரு சிங்கத்தை தான் கொன்றார். ஆனால் இந்த பெனாயா 3 சிங்கத்தை கொன்றிருக்கிறாரு. அதாவது 2 ஒகேஷன்ல 2 வித்தியாசமான சூழ்நிலைகளில் 3 சிங்கங்களை கொண்டிருக்கிறார். ஒரே சமயத்தில் 2 சிங்கம். மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல், அது ஒரே சமயமா இல்லை வெவ்வேறு சமயமானு குறிப்பில்லை, ஆனால் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை அவர் கொன்றதாக நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது பனி காலத்தில் அவர் கெபிக்குள்ளேயே, சிங்கம் இருக்கிற இடத்துக்குள்ளேயே போய் இறங்கி போய் கெபிக்குள்ள அவர் சிங்கத்தை குளிர்காலத்தில் அவர் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் அல்லது பிரதான ஆசாரியர்கள் அல்லது கோத்திர மூப்பர்கள், சபையின் மூப்பர்கள், இவங்களுக்கு தான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் போல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிறது தீர்க்க தரிசனம் யோவேலினால் உரைக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் அது இல்லை. அது தீர்க்கதரிசிகளுக்கோ ராஜாக்களுக்கோ பிரதான ஆசாரியர்களுக்கோ மூப்பர்களுக்கும் தான் அபிஷேகம் இருந்தது. பெனாயா இதில் எதுலையுமே வரல. மூப்பனும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை, ராஜாவும் இல்லை, பிரதான ஆசாரியும் இல்லை. அப்போ அபிஷேகம் பெற்றிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் மகன், செய்கைகளில் வல்லவன். இவர் ஒரு பராக்கிரம சரீர பலத்தினால தான் பெனாயா 3 சிங்கங்களை கொண்டிருக்கிறார். ஸோ இதை வைத்து பார்க்கும்போது, சிம்சோனை வைத்து சிம்சோனுடைய ஸ்கேல் வச்சு அளந்து பார்க்கும்போது, தாவீதும் சாமுவேல் மூலமாக அபிஷேகம் பெற்றதுக்கு பிற்பாடு சிங்கத்தையும் கரடியும் கொண்டிருக்கலாம். பெனாயாவினுடைய ஸ்கேலை வைத்து இந்த காரியத்தை வைத்து பார்க்கும்போது, சாதாரணமான உடல் பலத்தினால 3 சிங்கத்தை கொன்றவர்களும் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தா தாவீது அவர் உடல் பலத்தினாலேயே அவர் ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றுவதற்காக சிங்கத்தையும் கரடியையும் அவர் கொன்றிருக்கலாம். ஆனால் வேதத்தில் இதுக்கு ஒரு குறிப்பு, இதை குறித்த தெளிவான ஒரு குறிப்பு இங்கே கொடுக்கப்படவில்லை. இதை நாம் இந்த நாட்களில் இருக்கிற நாம் இதை எப்படி இதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம்? கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் வரும்போது அசாத்திய வல்லமைகள், அசாதாரணமான கிரியைகள் நடக்கப்படுது. லைக் பவுலுடைய பெல்ட் கர்ச்சீஃப்னால பேய் ஓடுனது, வியாதி சுகமானது. பேதுருடைய நிழல் பட்டு சுகமானாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது பிணி வியாதி சுகமானது. ஒரு 100க்கு அதிபதி சொன்னார், வஸ்திரத்தையும் தொடலை, ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சுஸ்தமாவான்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். he was amazed அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ வார்த்தையில் வல்லமை இருக்கிறத விசுவாசித்தவங்க இருக்கிறாங்க, வஸ்திரத்தில் வல்லமையை தொட்டு சுகமானவங்க இருக்கிறாங்க. அதே போல் நிழலில், பெல்ட்டில், கர்ச்சீஃபில் வல்லமை புறப்பட்டது. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு சிங்கங்களை கிழிக்கல, ஆனால் பேய்களையும் விரட்டி வியாதிகளை சுஸ்தமாக்கின அற்புதங்களை செய்த புதிய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களையும் நாம் இந்த பக்கம் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் கர்த்தருடைய ஆவியானவர் மூலம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நடக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள். இது ஒரு பக்கம் இருக்குது. அதே போல பெனாயாவை போல தேவ ஆவியானவரை பெராட்டினாலும் கூட அசாதாரணமான சரீர பலன், சரீர சக்தி, உடல் பலன், உலக ஞானம், இன்டெலெக்சுவல் நாலேஜ். எத்தனையோ பேர் ஆவிக்குரியவர்கள், ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ன்றாங்க, ஆனால் விஸ்டம் இல்லை, ஞானம் இல்லாமல் பைத்தியகாரத்தனமா, மதியினமா, முட்டாள்தனமான குப்பையான வார்த்தைகளை பேசி தங்களை தாங்களே கெடுத்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் தேவனை அறியாதவர்கள், இயேசுவை விசுவாசிக்காத மூட நம்பிக்கைகள் இருக்கிறவங்க எத்தனையோ பேர்
இன்டெலெக்சுவலி தே ஆர் வெரி வைஸ் பீப்புள். நல்ல ஞானம் உள்ளவர்களாக, நல்ல காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பெனாயா எப்படி ஒரு பலசாலியா இருந்தது போல அவங்களும் சொல்ல போனா தாவீதை கொன்றதை விட அவங்க 3 சிங்கங்களை பெனாயா கொண்டிருக்கிறார். ஸோ இதை வைத்து நாம் எப்படி இந்த நாளில் நாம கர்த்தருடைய ஆவியானவரை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆவியானவரை பெற்று செய்கிற கிரியைகள் வேறு, ஆவியானவர் இல்லாமலேயே செய்கிற இந்த பெனாயா செய்தது போல செய்கைகளில் வல்லவனாக இருந்தான். அதனால நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்ல கிரியைகள்ல வல்லமையான கிரியைகளையோ ஆவியானவர் இல்லாமலும் செய்ய முடியும். ஆனா ஊழியம் என்பது அது தேவ ஆவியானவருடைய வழிநடத்துதலினாலும் தேவ ஆவியானுடைய வல்லமை சக்தியினாலும் பலத்தினாலும் செய்யும் போதுதான் அது கர்த்தருடைய வழியில் செய்யப்படுகிற கர்த்தருடைய ஊழியம். இங்க நம்ம இஸ்மவேலை பிறப்பதற்கு உருவாக்குவதற்கல்ல, ஈசாக்க பெற்றெடுக்க வேண்டும். அது காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது அதுக்கு முந்தி ஆட்டுக்குட்டியை அவர் காப்பாற்றினாரா, சிங்கத்தையும் கரடியும் சாகடித்தாரா? அதற்கு பிந்தி அபிஷேகம் பெற்றதுக்கு பிந்தி அவர் சிங்கத்தையும் கரடியும் சாகடித்தாரா என்பது வேதத்துல நமக்கு சரியான குறிப்பு இல்லை. ஆனா ஒண்ணு நம்ம பார்க்கும்போது அவர் கர்த்தருடைய ஆவியானவர் பெற்றதுக்கு பிற்பாடும் செய்திருக்கலாம், முந்தியும் செய்திருக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல அவர் அபிஷேகம் பெறுறாரு. அபிஷேகம் பெற்ற உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு அரண்மனை அழைப்பு உடனே வருகிறது. சவுலுக்கு அந்த பொல்லாத ஆவி வந்த உடனே அங்க சுரமண்டலம் வாசிக்கணும், அதுக்கு ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு அரசு உத்தரவு அப்போ தேடுறாங்க. அதுல தாவீதை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அவர் சவுலுக்கு ஒரு மருத்துவராக அவர் நியமிக்கப்படுறார். சவுலுடைய பொல்லாத ஆவி நீங்குவதற்கு ஒரு மருத்துவராக, ஒரு மியூசிஷியனாக, ஒரு தெராப்பின்னு சொல்லலாம். உடனே அவருடைய மைண்ட் கூல் ஆகிறதுக்கு அவர் நியமிக்கப்படுறார். இது இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசணும்னா டைம் இருக்காது, அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம். மியூசிக் வாசிச்சு பேய் ஓட்டலான்றது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. மியூசிக் இசையினால யாரும் எந்த மருத்துவராலும் இசையினாலும் பொல்லாத ஆவியை கட்டுப்படுத்தவோ துரத்தவோ முடியாது. இது மியூசிக் வாசிச்சு பேய் வெட்டலாம்னா எல்லாரும் பேய் வெட்டுறவங்களாம் மியூசிக் வாசிக்கலாம், மியூசிஷியன்ஸா ஆயிரலாம். இந்த கருத்து எப்படி வருதுன்னா, கர்த்தரே இதை பயன்படுத்துறாரு. தாவீதை சவுலுக்கு முன்பாக அரண்மனைக்குள்ள கொண்டு போவதற்காக. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சவுலின் ஊழியக்காரர் தான் இந்த ஆலோசனையை கொடுக்கிறாங்க. 14வது வசனம் 1 சாமுவேல் 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் சவுலை பார்த்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறாங்க. ஏதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகி நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். இது சாமுவேல் சொல்லல, இது கர்த்தரும் சொல்லல. சவுளுடைய ஊழியர்கள், சவுளுடைய வேலைக்காரர்கள், அரண்மனையில் இருக்கிற மந்திரிமாரா இருக்கலாம், காவலர்களா இருக்கலாம், அவங்க சொன்னாங்க மியூசிக்ஸ் கேட்டா ஒருவேளை பொல்லாத ஆவி நீங்கும், நீங்க தெளிவடைவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில அவங்க மியூசிஷியனை தேடும் போது தாவீதை கொண்டு நிறுத்துறாங்க. தாவீது அங்க சுரமண்டலம் வாசிக்கிறாரு. அப்ப ஒரு வாத்தியத்தை வாசிக்கிறதுனால பேய் ஓடிடுமா அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல அப்படி ஒண்ணு இல்லை. ஆனா அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட தேவ ஆவியானவரை பெற்ற ஒரு மனிதன் அவங்க மியூசிக் வாசித்தா மட்டும் இல்லை, அவங்க போய் அங்க இருந்தாலே போதும். ஒரு கர்த்தருடைய சமூகத்தை சுமக்கிற ஒரு மனிதன் போய் வீடு கட்டுறதுக்கு செங்கலை அறுத்தாலும் சரி, அவங்க போயிட்டு குப்பை அள்ளுகிறவர்களாக இருந்தாலும் சரி, பால் கறக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க எதை செய்தாலும், நீங்கள் எதை செய்தாலும் தேவன் நாம் மகிமைக்கென்று செய்யுங்கள். அதனால நீங்க மியூசிக் வாசித்ததுனால பேய் ஓடுச்சுன்னு இல்லை, அபிஷேகம் பெற்ற ஒரு மியூசிக் வாசித்தார். எல்லாத்த விட கர்த்தருடைய வார்த்தையினாலதான் அங்க பிசாசை துரத்த முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் அதிகாரம் இருக்கு. அதனாலதான் நம்ம கொலோசியர் 3:16 வாசிக்கிறோம், கீர்த்தனைகளினாலும் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்க ஒருவருக்கு போதித்து புத்தி சொல்லுங்க. அதனால்தான் தாவீது பாடல்கள் எழுதும் போதோ அதுல கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, வேர்ட் ஆஃப் காட் இருந்தது.
ஸ்பிரிட் ஆஃப் காட் இருந்தது, அதனால பவர் ஆஃப் காட் இருந்தது. ஸோ அதனால வெறும் இசையை வைத்துக்கொண்டு ஒரு பேய் ஓட்டிடலாம் அப்படின்னு இசை வாசிக்கிறவங்க எல்லாரும் நினச்சிட்டாங்கன்னா பேயை ஓட்ட முடியாது. அது ஒருவேளை ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் குறையலாம். சில சாஃப்ட் மியூசிக்ஸ் கேட்கும்போது நமக்கு அது வந்து ஒரு ஒரு தெராப்பியை போல நமக்கு ஒரு சைக்காலஜிக்கலி மன ரீதியான ஒரு நிம்மதியை, ஆறுதலை, நல்ல தூக்கத்தை தரலாமே ஒழிய பொல்லாத ஆவியை ஓட்டுறதுக்கு மியூசிக்ஸ் வாட்சி பேய் ஓட்டலான்னு சவுளுடைய ஊழியர்கள் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த சமயத்தை, அந்த சூழ்நிலையை கர்த்தர் அவர் பயன்படுத்தி தாவீதை அரண்மனைக்குள்ள கொண்டு போகிறார். சவுலுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துறாரு. சவுலுக்கு சாமுவேலை தாவீதை பிடிக்க ஆரம்பிக்குது. சவுலுக்கு தாவீதை பிடிக்க ஆரம்பிச்சு பிற்பாடு தாவீது சவுலுடைய ஆயுததாரியாக மாற்றப்படுகிறார். இப்படி அந்த சூழ்நிலையை அனுமதிப்பதற்காக இந்த காரியங்கள் நடக்குது. இனி வர கூட்டங்களில் பிற்பாடு வர கூட்டங்களில் கர்த்தர் ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் தானே கொடுப்பாரு. எப்படி அசுத்த ஆவியை கொடுக்க முடியும்? 1 சாமுவேல் 16:14 வாசிக்கிறோம். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் பொல்லாத ஆவியை அனுப்புவாரா? அவர் பரிசுத்த ஆவியானவர் தானே அனுப்புவார். அதை பற்றி நம்ம அடுத்த வர கூட்டங்களை நம்ம சிந்திக்கலாம். இன்னைக்கு நாம இந்த தாவீது ஈசாயினுடைய 8வது மகன், தி யங்கஸ்ட் சன், இந்த மகன் இவர் வந்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டார். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக, நியாயாதிபதியின் மூலமாக அங்கே அபிஷேகிக்கப்படும் போது அவர் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டார் என்று 1 சாமுவேல் 16:13 வாசிக்கிறோம். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். இப்போ கேள்வி என்னன்னா, நாம் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்றோம். சமீபத்தில் முந்தைய நடந்த கூட்டத்தில் ஒரு சகோதரி எனக்கு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த வசனத்திலிருந்தோ அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி எனக்கும் உற்சாகமாக இருந்தது. அதை நான் உங்களோடையும் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது, ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோமா, இல்லை ஞானஸ்நானம் பெறத்துக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் பெற முடியுமா? இங்கே தாவீது கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு தானே பெற்றுக்கொண்டாரு. இதை பற்றி அவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாம் ஒரு ரூல், தமிழில் விதின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இங்கிலீஷில் ரூல்னு சொல்லுவாங்க. விதி விலக்கு அப்படின்னா அது எக்ஸெப்ஷன்ஸ். அது வந்து சில விதி விலக்காக நடக்கிற, சிலருக்கு ஏதோ எங்கேயோ யாருக்கோ நடக்கிற ஒரு அரிய செயல், அதுதான் விதி விலக்கு, எக்ஸெப்ஷன்ஸ். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதுதான் ரூல், இதுதான் விதி. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு விதி என்ன, ரூல் என்ன, ஒழுங்கு என்ன, அந்த வாய்ப்பாடு, அந்த ஃபார்முலா, அந்த பொதுவான ஒரு சூத்திரம் என்று சொல்லுகிற அந்த நிஜம் என்னன்னா, மனம் திரும்பணும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவோம். இதுதான் அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் நடக்குது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பிலிப்பு சமாரியாவுக்கு போயிருக்கும் போது அங்கே என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 8:12 வாசிக்கிற. அப்போஸ்தலர் 8:12, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அங்க இருக்கிற எல்லாரும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றாங்க. 14 வாசிக்கிறேன். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டது எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி என்று நாம் வாசிக்கிறோம். அவங்க மேல கைகளை வைக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். சமாரியாவில் எங்கேயும் ஞானஸ்நானத்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் அவங்க பரிசுத்த ஆவியானவரை சமாரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களாக்கப்பட்ட, விசுவாசித்த தேவ பிள்ளைகளாக்கப்பட்டவங்க பெற்றுக்கொள்றாங்க. தமஸ்கு ஊருக்கு போகும்போது சவுல் என்கிற பவுல், அவரும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 17 22 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9
17 22. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரிகளிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவனல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி, இவரே கிறிஸ்துவென்று, இயேசுதான் மேசியா, ஜீசஸ் தான் கிரைஸ்ட், இயேசுதான் மேசியா, அனுப்பப்பட்ட தேவகுமாரன் என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். இதை 1 கொரிந்தியர் 12 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:3, தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய துணையின்றி யாரும் இயேசுவை கர்த்தர், இயேசுதான் எனக்கு லார்ட், அவருடைய லார்ட்ஷிப், அவருடைய அதிகாரத்தின் கீழ் நான் இருக்கிறேன், அவர்தான் மேசியா என்று பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று மேசியா என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அப்ப இங்க பவுல் என்ன பண்றாரு, இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினார்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் பெற்றதுனாலதான் அவர் இயேசுவை கிறிஸ்து மேசியா என்று அவர் திருஷ்டாந்தப்படுத்தினார், பிரகடனப்படுத்தினார். போற இடத்துலதான் இயேசுதான் மேசியான்னு சொன்னார். அதைத்தான் அனனியா சொல்றாரு, நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் தான் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி ஞானஸ்நானம் பெற்றதற்கு பிற்பாடு அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றார் என்று அப்போஸ்தலர் 9 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19 அதே சம்பவத்தை தான் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19 எபேசுவில் இருந்த ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானனுடைய வெளிநாட்டு சீஷர்கள் எபேசுவிலிருந்து யோர்தான் நதியில யோவான் ஸ்நானன் இடத்துல ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரு? அப்போஸ்தலர் 19:7, அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 7வது வசனம். அந்த மனுஷர் எல்லாரும் ஏறக்குறைய 12 பேராய் இருந்தார்கள். அந்த 12 பேரும் 19வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும், பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டான். அவங்க பேரு சீஷர்கள் தான் போட்டிருக்கு. அவங்க இன்னும் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாத, அதாவது இன்னமும் குறையுள்ள சீஷர்கள் தான். நம்ம எல்லாரும் வேதம் நம்மள சீஷர்கள் என்று அழைக்குது. ஆனா நமக்கு ஹாஃப் இன்ஸ்ட்ரக்டட் பிலீவர்ஸ். ராதாகிருஷ்ணன் என்ற என்னுடைய ஒரு மென்டர்ல அவர் ஒரு மென்டர், அந்த அங்கிள் தான் எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வரும். இந்த எபேசுவில் இருந்த இந்த 12 சீஷர்கள், இவங்களை வேதம் சீஷர்கள் தான் அழைக்குது. அவர் தான் இந்த வார்த்தையை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் பேர் ராதாகிருஷ்ணன். அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அந்த அங்கிள் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, they were half instructed believers or half instructed disciples. இன்னைக்கு நாமும் கூட வேதம் நம்மள சீஷர்கள் என்று அழைக்குது. ஆனா நமக்கு இன்னும் முழுமை தெரியல, ஒரு பகுதி தெரியுது. யோர்தான் நதியில யோவான் ஸ்நானம் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றிருந்தாங்க. ஆனா பரிசுத்த ஆவியாரை பத்தி அவங்க கேள்விப்படல. அதனாலதான் அவங்க ஹாஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காங்க. நாமும் கூட பாதி கற்றிருக்கிறோம், இன்னும் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை. இந்த சில சீஷரை பவுல் எபேசுல கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்படியானால் நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்க? நாங்கள் யோவான்ஸ் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். சோ இவங்க ஞானஸ்நானம் பெற்று 5வது வசனத்தின் கடைசி வரியிலிருந்து வாசிக்கிறேன். அவங்க ஞானஸ்நானம் பெற்றார்கள். பவுல் அவர்கள் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். ஸோ இங்கேயும் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு அப்புறம் தான் அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க. ஆனா அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் நடந்தது ஒரு வித்தியாசமான ஒரு விதி விலக்கு. கொர்நேலியுடைய வீட்டில் நடந்தது என்னன்னா, அங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு பிற்பாடு தான் அவங்க ஞானஸ்நானம் பெறுறாங்க. ஆனா அந்த வாய்ப்பாடு என்ன, அந்த ஃபார்முலா என்ன, அந்த ரூல் என்னன்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று நாம் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் 2:38 படி.
ஆனா இங்க செசரியா பட்டணத்துல கொர்நேலியு வீட்டில் நடந்தது அது ஒரு விதி விலக்கு, அது ஒரு எக்ஸெப்ஷன். அப்போஸ்தலர் 10:44 பேதுரு கொர்நேலியுடைய வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது வேத வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இறங்கினதுக்கு பிற்பாடு 46வது வசனம் எப்படி முடியுதுன்னா, பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பேதுரு கூட இருந்தவங்களாம் பிரமிக்கிறாங்க, எப்படி இவங்கெல்லாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்றாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்றாங்கன்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஆவியானவர் அங்க அருளப்படலைன்னா இவங்க ஞானஸ்தானமே கொடுத்திருக்க மாட்டாங்க. அல்லது இவங்க விசுவாச கூட்டத்துல விசுவாசியாக பேதுருவோ யூதர்களோ யூத பின்னணியில் வந்த கிறிஸ்தவர்களாகி இவங்க அவங்கள விசுவாசியாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானமும் கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு கொர்நேலியு வீட்டில் ஆவியானவரை ஊற்றி ஆவியானவர் இறங்கி அதற்கு பிற்பாடு அவங்க வரங்களை பெற்றதுக்கு பிற்பாடு அப்பதான் பேதுரு சொல்றார் 46-47 பிரமித்த பிற்பாடு, அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாங்க. கொர்நேலியு வீட்டில் நடந்தது ஒரு விதி விலக்கு. ஆனா விதி விலக்குகள் விதி ஆகாது, விதி இருந்தால் விதி விலக்கு கண்டிப்பாக இருக்கும். கொர்நேலியு வீட்டில் நடந்தது அது ஒரு விதி விலக்கு. ஆனா மற்ற இடங்கள்ல நாம் வாசித்த இடத்துலலாம் வாசித்ததெல்லாம் அதெல்லாம் ரூல்ஸ். இப்படிதான் கர்த்தர் செய்கிறார். அதனால ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிற்பாடுதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறோம். சிலருக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்து பிற்பாடு அவங்க ஞானஸ்நானம் பெறுறாங்க. அதாவது இங்க கொர்நேலியு வீட்டார் வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டுறாங்க, விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டுறாங்க. அதனால ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆவியானவர் கொடுக்கலன்னா அவங்க ஞானஸ்நானம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்நிய ஜாதியார் ஒரு ரோமன் யூதன் அல்லாதவனு அவங்க ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் இன்னும் வரல. அதனால அங்க எக்ஸப்ஷனலாக அங்க ஆவியானவர் அருளப்பட்டார். ஸோ அந்த சிஸ்டர் கேட்ட கேள்வியிலிருந்தும் 1 சாமுவேல் 16-13 வசனத்தின்படி சாமுவேல் மூலமாக தாவீதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அங்க அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து அருளப்பட்டார். அந்த ஆவியானவரை தாவீது பெற்றதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது. இந்த தாவீது எப்படி இது 3வது கோணம் ஏன் இப்படி நான் சொல்றேன்னா, தாவீது அபிஷேகம் பெற்ற உடனே கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் என்று 14 வாசிக்கிறோம். ஒரு பொல்லாத ஆவி, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை கலங்க பண்ணுகிறது. சவுலின் ஊழியக்காரர் ஒரு சுரமண்டலம் வாசிக்கிறோன்னு தேடணும்னு சொல்றாங்க. உடனே ஒரு ஆள் அங்க இருக்கிற வேலைக்காரர்ல ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு பெத்லேகேமியனாகி ஈசாயின் குமாரன் ஒருவனை தெரியும்னு சொல்லி 1 சாமுவேல் 16-18 சொல்றாரு. பிற்பாடு சவுல் ஆட்களை விட்டு அனுப்பி கூட்டு வர சொல்றாரு. அங்க தாவீது வந்து சவுலுக்கு முன்பாக நிற்கிறார், அரண்மனைக்கு உடனே வந்துடுறாரு. 17வது அதிகாரத்துல அங்க பெலிஸ்தியர்களோடு அங்க யுத்தம், போராட்டம், அங்க ஒரு வார் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 14:52 சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுலுடைய வாழ்நாள் முழுவதும் there was hard fighting against the Philistines all the days of Saul. And when Saul saw any strong man or any valiant man, he attached him to himself. சவுல் ஒரு பராக்கிரமசாலியை ஆகிலும் ஒரு பலசாலியை ஆகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்வான். இந்த இடத்து வரைக்கும் கொஞ்சம் சவுல் வந்து ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது. ஆனா எப்போ அங்க உள்ள பெண்கள் எல்லாம் வகை வகையா பாட்டு பாடினாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புகழணுன்ற பேர்லயே சண்டை மூட்டி விட்டுருவாங்க. இவங்க 1000, அவர் 10,000, இவர் 1000, அவங்க 10,000. அது வேற வகை வகையா பாடினாங்களாம், அது கொயரா பாடினாங்களாம். அவங்க பாடி முடிச்சுட்டு இவங்க பாடினாங்க, இவங்க பாடி முடிச்சுட்டு அவங்க பாடினாங்க, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாடினாங்க. எப்படி பாடினாங்கன்னு தெரியல. ஆனா வந்து புகழ் பாட்டு புகழறோன்ற பேர்ல சவுல் தாவீது மேல பொறாம கொள்றதுக்கு, தாவீதை கொல்றதுக்கு, ஒரு கொலகாரனா மாறுறதுக்கு இந்த புகழ்ன பாட்டு தான் காரணம். அவங்க அப்படி தேவையில்லாம பாடாம இருந்திருந்தாங்கன்னா சவுல் ஒருவேளை தாவீதை கொல்லணும்னு நினைச்சிருக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே 1 சாமுவேல் 14:52 சவுல் எப்பெல்லாம் ஒரு பராக்கிரமசாலியோ பலசாலியோ பாக்குறாரோ அவங்க எல்லாரையும் உடனே தன்னிடமா சேர்த்து கொள்வார். ஏன்னா ஒரு வாழ்நாள் முழுவதும் பெலிஸ்தியர்களோடு
கடினமான யுத்தம் நடந்துட்டு இருந்தது. அப்படி ஒரு தொடர் அடிக்கடி யுத்தம் நடக்கிறப்ப சவுலுக்கு வேற பேய் பிடிச்சிருக்குது ராஜாவுக்கு. அந்த நேரம் பார்த்து தாவீதை கர்த்தர் அபிஷேகித்ததுனால இங்க கூட இருந்த சவுலுடைய வேலைக்காரங்களும் அந்த மந்திரி சபையில ஒரு நூதனமான ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. பேய் ஓட்டுறதுக்கு மியூசிக் வாசிச்சா பேய் ஓடிடும்னு இவங்க ஒரு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையை கர்த்தர் பயன்படுத்தி தாவீதை அரண்மனைக்குள்ள அனுப்புகிறார். அந்த அபிஷேகம் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை நிறைந்த அந்த இசையும் அந்த பாடல்களும் அங்க சவுல் இடத்துல இருந்த பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கும்படிக்கு 23வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 16:23. தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இதுல இன்னொரு காரியத்தையும் நான் இன்ட்ரெஸ்டிங்கா இன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன். என்னன்னா, தாவீது அவர் மியூசிக் வாசிக்கிறவராக மட்டும் இல்லை, தாவீது அவர் மியூசிக் அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டையே செய்கிறவராக இருந்திருக்கிறார். 1 நாளாகமம் 23வது அதிகாரம். அவர் எந்த அளவுக்கு ஒரு இசையில அவர் ஒரு பிரியமுள்ளவராக இருந்திருக்கிறார். 1 நாளாகமம் 23 வசனம் 5. இங்க தாவீது கிழவனாயிட்டார். முதல் வசனத்துல வாசிக்கிறோம், தாவீது கிழவனும் பூரண வயதுள்ளவனுமான போது தன் குமாரனாகிய சாலமோனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினான். அப்பொழுது 5வது அதுல ஏறக்குறைய 38,000 பேர். 3வது வசனம், 30 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியர் பேர் பேராக எண்ணப்பட்டார்கள். தலைத்தலையாக எண்ணப்பட்ட அவர்களுடைய இலக்கம் 38,000. 38,000 பேர் லேவியர்கள் 30 வயசுக்கு மேல இருக்கிறாங்க. அந்த 38,000 பேர்ல 4,000 பேரை அவர் துதி செய்கிறதற்கு 4,000 பேரும், வாசல் காக்கிறதற்கு 4,000 பேரு, அப்புறம் துதி செய்கிறதற்கு கர்த்தரை துதிக்கிறதற்கு ஒரு 4,000 பேர். அதுல எழுதியிருக்கு பாருங்க, 1 நாளாகமம் 23:5. 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொன்னார். அதாவது அவர் கீத வாத்தியங்களை சுரமண்டலத்தை வாசிக்கிறவராக மட்டும் இல்லை, டேவிட் he was a inventor of musical instruments. அவரே பண்ணுவித்த கீத வாத்தியங்கள், அவரே அந்த வாத்திய கருவிகளை செய்கிற ஒரு திறமையும் கூட அவருக்கு இருந்தது. இதுக்கு பல விளக்கங்கள் சொல்லலாம். நாம உருவாக்குகிறவர்களாகவும் இருக்கணும், உருவாக்கப்பட்டவர்களை இசை மீட்டுகிறவர்களாக இருக்கணும். மற்றவங்களை வாலிபர்களை எடுத்துக்குவோம், அவங்க ஒரு இசை கருவி மாதிரி எடுத்துக்குவோம். ஒரு இசை கருவியை வாசிக்கலன்னா அதுல இருந்து இசை வராது. ஒன்று ஏற்கனவே செய்யப்பட்ட கருவிகளை போல இருக்கிறவங்கள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நம்ம வாசிக்கலாம், அல்லது கருவியே நம்ம உருவாக்கலாம். ஒரு மரமா இருக்கு, அந்த மரத்தை வெட்டி செதுக்கி அதை ஒரு வீணையாகவோ ஒரு கிட்டாராகவோ அந்த கருவியே செய்யணும்னா அது ஒரு தனி ஸ்பெஷல் கிரேஸ். இங்க தாவீது அவர் கீத வாத்தியங்களை செய்கிறவராகவும் இருந்தார், கீத வாத்தியங்களை வாசிக்கிறவராகவும் இருந்தார். 1 நாளாகமம் 29 வாசிக்கிற 1 நாளாகமம் 29:26. 1 நாளாகமம் 29:26. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாய் 1 நாளாகமம் 29:26 தான் நினைக்கிறேன். அந்த வசனம் தவறா சொல்லிடக்கூடாது. இல்ல 29:26 சாரி, வேற இன்னொரு வசனம் ஆமோஸ் 6:5 வருது. ஆமோஸ் 6:5 அந்த தாவீது செய்த கீத வாத்தியங்களை குறித்து அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. யோசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். ஆமோஸ் 6வது அதிகாரம் 5வது வசனம். அங்க தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது.
ஸோ இங்க ஒரு எச்சரிப்பின் வார்த்தை ஆமோஸ் மூலமாக ஒரு கண்டிக்கிற அந்த அதிகாரம் 6வது அதிகாரத்துல, நீங்க தாவீதை போல கீத வாத்தியங்களை நீங்க உண்டு பண்ணினாலும் கூட நீங்க அதை யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாம போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கண்டிக்கிறார். ஆனா அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்க தாவீதை போல கீத வாத்தியங்களை உண்டு பண்ணினாலும், அதனால தாவீதை போல நாம கீத வாத்தியங்களை உண்டு பண்ண தெரியணும். ஆனா ஒரு கருவியை உண்டு பண்ணி அதுக்கப்புறம் அதை துர்ப்பிரயோகமும் செய்யக்கூடாது. ஸோ அதனால இதுவும் தாவீதுட்ட இருந்த ஒரு அருமையான ஒரு கேரக்டர். அவருக்கு கீத வாத்தியங்கள் வாசிக்கவும் தெரிந்தது, அதே நேரத்தில் கீத வாத்தியங்களை செய்யவும் அவருக்கு தெரிந்திருந்தது. அது உண்மையிலே ஒரு ஆச்சரியமானது. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25-26 பவுலும் சீலாவிட்ட கீத வாத்தியங்கள்லாம் கிடையாது. அவங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்க கை கட்டக்கூட முடியாது, அவங்களே ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள தான் கீத வாத்தியமா பயன்படுத்தினார். தேவர் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்ட் பை காட். அவங்க அப்போஸ்தலர் 16-25-26 நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எப்படி தாவீது வாசிக்கும் போது சவுல் கேட்டுக்கிட்டு இருந்தாரோ அது போல புதிய ஏற்பாட்டில் ஆதி திருச்சபையில பவுலும் சீலாவும் ஜெயில சிறைச்சாலையில உட்காவலறையில அவங்க பல அடிகள் அவங்கள அடிச்சு, அவங்கள ரத்தம் சொட்ட சொட்ட சட்டையை கிழிச்சு, வாய் மூக்கு கண்ணெல்லாம் வீங்கி போய் பல முகத்துல குத்தெல்லாம் வாங்கி அவங்க காவலில் வைக்கப்பட்டிருக்கும் போது, தொழு மரத்துல அவங்க மாட்டி இருக்கும்போது கால்கள்லாம், ஏன்னா 22 வாசிக்கிறோம், அதிகாரிகள் அவர்களுக்கு வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொன்னாங்க. அநேக அடி அடித்த பின்பு அவங்களை சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இப்படி காவல் அறையில் அடைத்து கால்களை தொழு மரத்துல மாட்டி வச்சிருக்கும் போதுதான் நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுறாங்க. அப்போ காவலில் வைக்கப்பட்டிருந்த மற்ற கைதிகள், கிரிமினல்ஸ் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. சடுதியில் சிறைச்சாலின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. ஸோ இங்க அவங்க ஜெபம் பண்ணாங்க, தேவனை துதித்து பாடினார்கள் வாசிக்கிறோம். அதுவும் ஒரு இசை தான். அவங்க என்ன பாட்டு பாடினாங்க? இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திர பாட்டை பாடினார்னு வாசிக்கிறோம். இங்க பவுலும் சீலாவும் என்ன பாட்டு பாடினாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆறுதலான பாடல் பாடியிருக்கலாம், இல்ல ஒரு நம்பிக்கையான பாடலை பாடியிருக்கலாம், விசுவாச பாடல் பாடியிருக்கலாம். கர்த்தரை புகழ்ந்து அந்த நேரத்திலையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால the joy produced by the Holy Spirit, அந்த சந்தோஷமான பாட்டு பாடியிருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு பாடு, அவங்க ஸ்தோத்திர பாட்டோ சந்தோஷமான பாட்டோ அவங்க பாடும்போது அதை கேட்டிருந்தவர்களுடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. புதிய ஏற்பாடோட இப்போதுமே நம்ம லிங்க் பண்ணி நம்ம இந்த பழைய ஏற்பாட்டை தியானிக்கும் போது நம்ம கீத வாத்தியங்களை வாசிக்கிறோமோ, பாடல்கள் பாடுகிறோமோ, ஆனா இங்க சவுல் பிசாசினால பொல்லாத ஆவியினால பிடிபட்டு இருக்கும் போது தாவீது பாட்டு பாடினாரு. சவுளுடைய பொல்லாத ஆவி சவுலை விட்டு விலகினது. சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானார். ஆனா வர வர காலங்கள் ஓட ஓட தாவீதுக்கு நெருக்கப்படும் போது, அவர் நெருக்கப்பட்டு அவர் ஒடுக்கப்படும் போது அவர் பாட்டு பாடுறாரு. ஸோ மற்றவர்களுடைய பாடுகளுக்கு நம்முடைய பாட்டு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது, நாம நெருக்கப்படும் போதும் நம்ம பாட்டு பாடலாம். மூன்றாவது, நாம படுகிற பாடுகளிலும் பாடும்போது நம்மை போல பாடுபடுகிறவர்களும் அவங்களும் விடுதலை பெறுகிறதுக்கு நம்ம இசையோ பாடலோ பாடலாம். இது 3 ஸ்டெப்ஸையும் நீங்க சுருக்கமா சொல்றேன். மற்றவங்க விடுதலைக்காக நாம் பாடுவதா, அல்லது நாம் நெருக்கப்படும் போது நம் விடுதலைக்காக பாடுவதா தாவீதை போல பிற்காலத்துல, அல்லது நானும் கட்டப்பட்டிருக்கிறேன், அவங்களும் கட்டப்பட்டிருக்கிறாங்க, அவங்களாம் கிரிமினல்ஸ், நான் நிரபராதி, ஆனா எந்த தீமையும் செய்யாம பவுலும் சீலாவும் அவங்க அது நிமித்தம் நீதி நிமித்தம் துன்பப்பட்டு கர்த்தரை துதித்து பாடும்போது, அநீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், அநியாயத்து நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், கிரமம் என்பது ஒழுங்கு, ஒழுங்கின்மையாக செய்வது அக்கிரமம், கிரமம் என்பது ஒழுங்கு, அக்கிரமம் என்பது ஒழுங்கின்மை. அப்ப ஒழுங்கின்மையாக துன்மார்க்கமாக பொல்லாத மார்க்கத்துல இருக்கிறவர்கள் அவங்களும் விடுதலை அடைவதற்கு நீதி நிமித்தம் துன்பப்பட்டு பாடுபடுவோம், அநீதி நிமித்தம் அக்கிரமத்து நிமித்தம் பாடுபடுகிறவர்களும் அவங்க விடுதலை அடைவதற்கு கர்த்தர்
நம்முடைய வாழ்க்கையே ஒரு பாடலாக, அந்த நேரத்திலையும் கர்த்தரை துதிப்பதற்கு கர்த்தர் ஒரு கருவியாக நம்மை பயன்படுத்துவாராக. இந்த நாளின் வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னும் இதில் சொல்ல வேண்டிய மறந்த காரியங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம அடுத்த வாரம் நம்ம சிந்திப்போம். அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமானால் திங்கட்கிழமை நான் இங்கே உங்களோட பகிர்ந்து கொள்வேன். வியாழக்கிழமை நான் இந்தியாவுக்கு போயிடுவேன். புதன்கிழமை நான் இந்தியாவுக்கு போய் சேர்ந்துருவேன் அடுத்த புதன்கிழமை. வியாழக்கிழமை நான் அங்கே சென்னையிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த தொடர் செய்தியில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே 7 மணினா அங்கே எனக்கு 10:30 மணி. ஸோ நைட்டு 10:30லேருந்து உங்களோடு கூட நான் கலந்து கொள்வேன். இதை தொடர்ந்து நம்ம சிந்திப்போம். கர்த்தர் இந்த முயற்சியை ஆசீர்வதிக்கணும். இது உற்சாகப்படுத்துகிற சிஸ்டர் ரூத்தையும், காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்கிற நார்வே, கனடா, டென்மார்க்கிலிருந்து மற்றும் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிற கலந்து கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கேட்ட வார்த்தைக்காக நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, மனம் திரும்பி நாங்கள் பாவ மன்னிப்புக்கென்று விசுவாசித்து நாங்கள் சீஷர்களாகி ஆண்டவரே நாங்கள் ஞானஸ்நானம் பெறும்போது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுகிறோம். இது நீர் விதித்த ஒரு ரூல். ஆண்டவரே, எக்ஸப்ஷனாக கொர்நேலியுடைய வீட்டில் நடந்தது போல ஆண்டவரே, ஒரு சிலருக்கு வசனத்தை கேட்டு விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போதே நீர் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி பிற்பாடு அவங்க ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் இந்த சத்தியத்தை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது பெனாயாவை குறித்து வாசித்தோம், சிம்சோனை குறித்து சிந்தித்தோம், தாவீதை குறித்தும் சிந்தித்தோம். ஒருவேளை பெனாயாவை போல ஆண்டவரே ஒரு பராக்கிரமசாலியினுடைய மகனாய் இருப்பதினால் உடற் வளர்ச்சியும் நல்ல சரீர கட்டும் இருந்து ஆண்டவரே ஒரு 3 சிங்கங்களை அவர் கொல்ல முடிந்தது. ஆனால் சிம்சோன் அவர் தேவ ஆவியானுடைய பலத்தினால ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் ஒரு சிங்கத்தை அவர் கொன்றிருக்கிறார். நாங்களும் சில நேரத்தில் மனித ஞானத்தினால செயல்படுகிறோம், சில நேரத்தில் ஆவியானுடைய பலத்தில் நாங்கள் செயல்படுகிறோம். ஆண்டவரே, ஆவியானுடைய பலத்தில் ஒரு சிங்கத்தை கிழித்தாலும் அது தேவனுடைய பலத்தில் செய்தது. பெனாயா 3 சிங்கத்தை கிழித்தாலும் அது சரீர பலத்தில் செய்தது. ஒருவேளை சரீர முயற்சியில முயல் குட்டி போடுவது போல அதிகமான குட்டியை நாங்கள் போட்டாலும், சிங்கம் போடுகிற ஒரு குட்டியா இருந்தாலும் அது சிங்க குட்டியா இருக்கிறது போல நாங்கள் சின்னதாக செய்தாலும் அது உம்முடைய வல்லமை, உம்முடைய அங்கீகாரம், உம்முடைய துணையோடு செய்ய எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, தாவீதுக்கு நீர் அருளின நித்திய கிருபைகளை எங்களுக்கு நீர் அருளுவீராக. இன்றைக்கு நாங்கள் சிந்தித்த பல வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று எங்களோடு கூட நீர் பேசியிருப்பீர். எங்களுடைய இசை, எங்களுடைய பாடல்கள், தாளந்துகள் ஆண்டவரே, இதை நாங்கள் உயர்த்தாமல் இதை தந்த உம்மை உயர்த்த ஆண்டவரே, இந்த அபிஷேகத்தையும் கர்த்தருடைய வார்த்தையையும் உயர்த்த, மற்றவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே, கெட்ட சிந்தைகள் விடுதலை ஆவதற்கு எங்களுடைய பாடல்கள், இசைகள், தாளந்துகளும் கூட மற்றவர்களுக்கு விடுதலை தர சொஸ்தமாக்குவதற்கு ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். பவுல் சீலாவை போல தொழுமரம் மாட்டி இருந்தாலும் நடு ராத்திரி மிட்நைட்லையும் கூட ஜெபிக்க, உம்மை துதிக்க ஆண்டவரே, மற்றவர்களுக்கு விடுதலை தருகிற விதத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒரு உட்காவலுக்குள்ள நாங்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும், அநியாயமாய் நாங்கள் துன்பப்படும் போதும் உமக்கு நன்றி செலுத்த, உம்மை துதிக்க, எங்கள் வார்த்தையினால் நாங்கள் யோபுவினுடைய மனைவியைப் போல தூஷித்து விடாதபடிக்கு நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த, யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று பவுலும் சீலாவும் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று அவங்க பாட்டு பாட முடிந்தது. அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். அந்த ஆவியானவரால் உண்டாகிற சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும். இன்னும் நாங்கள் இந்த இசையை குறித்தும் ஆண்டவரே, இந்த 1 சாமுவேல் 16 இருக்கிற மறைந்திருக்கிற பல உண்மைகளை நாங்கள் தொடர்ந்து சிந்திப்பதற்கு அடியனுக்கு நீர் கிருபை தாரும். இன்னும் எங்களுக்குள்ளேயும் கர்த்தர் பேசுவீராக. காத்துக்கொள்ளும். மீண்டும் சந்திக்கும் வரை உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கும்படி எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.